வணக்கம் தோழர்களே. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்ச நீதிமன்றத்தினுடைய போன மாதம் கொடுத்த ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் செக் வச்சாங்க இல்லையா? இத்தனை காலகட்டத்துக்குள்ள நீங்க பதில் சொல்லணும்னு ஒரு அடி அடிச்சாங்க இல்லையா? அதற்கு கதறிக்கிட்டு 14 கேள்விகளை உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எனக்கு பதில் சொல்லுங்க, ஐயோ எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. இருங்கம்மா நீங்களே ரப்பர் ஸ்டாம்பு. ஏன்னா பழங்குடி பெண்ணை நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆக்குகிறோம் அப்படின்னு வாய்கிழிய பாஜக பேசின பிறகு இதே மணிப்பூர்ல நூற்றுக்கணக்கான பழங்குடி பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கணும் போது வேடிக்கை பார்த்தவங்க நீங்க. வணக்கம் தோழர்களே. புதிய எபிசோடு 1 ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும், வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு 1 ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான அரசியல் கேள்விகளை, வரலாற்று கேள்விகளை, நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா, முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை, கேள்விகளை, வரலாறு தொடர்பாக, தமிழ் தொடர்பாக, இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒரு நாளும் நீங்கள் கேட்கிற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தோழர்கள். ஆனா உங்க பதவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அதுவும் கூட இருக்கிற கும்பல்லாம் கூத்தடிச்ச பிறகு வேற வழியே இல்லாம 14 கேள்வியை அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. 14 கேள்விக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அப்படிதான் வச்சுக்கணும். நமக்கு நல்லா தெரியுங்க, இந்த RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையில இருந்தே எல்லா மாநிலங்களிலும், குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த ஆளுநரை வைத்து பேரலா ஒரு அரசாங்கத்தை நடத்தினார்கள். இங்க ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு இணையாக இன்னொரு அரசாங்கத்தை ஆளுநர்களை வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த மாநில அரசு போடுகிற சட்டங்களையும் மசோதாக்களையும் உடனடியாக கையெழுத்து போட்டு கொடுக்காம பெஞ்சு கடையில போட்டு பல வருடங்கள் இழுத்தடிச்சு இந்த கும்பல். இன்னொரு விஷயம், ஏற்கனவே ஒன்றிய அரசு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி கொடுக்காம ஏமாத்துது. இங்க ஜிஎஸ்டில சுரண்டிட்டு போயிட்டு நிதி கொடுக்காம நம்மள திராட்ல விட்டுச்சு. இது ஏற்கனவே இங்க நடந்த பேரிடருக்கு 10 ரூபா கொடுக்கல. அதே மாதிரி கேரளாவில் நடந்த பேரிடருக்கு 10 ரூபா கொடுக்கல. நம்மள கை கழுவி விட்டுச்சு. 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கு காசு கேட்டிருக்கோம், அதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு உருட்டோன்னே முதல்ல அவங்க நாடாளுமன்றத்துல பேசின பேச்சுக்கு சம்பிட்டு அடிச்சு மூஞ்சில் அடிச்ச பிறகு நாங்க தர்றோம் நீங்களும் போடுங்க கொஞ்சம் அப்படின்னு வருதுங்க. இது தாண்டி கல்விக்கு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோங்க, அப்பதான் கையெழுத்து போட்ட பிறகுதான் நான் காசு கொடுப்பேன். ஏன்னா அவங்க அப்பா வீட்டு காசுவா கேட்கிறோம்? எங்க வரி பணம், எங்க உழைப்பு, எங்க ரத்தம், அந்த பணத்தை கொடுக்கறது கையெழுத்து போடுங்க அப்படின்னு நம்மளை மிரட்டினானுங்க. இப்படி பல விஷயங்கள் நம்மளை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. உயர்நிலை கல்வி நிலையங்கள் எல்லாம் RSS மயமாக்கணும்னு ஆளுநர் ரவியை வச்சு எல்லா உள்ளடி வலையிலும் பார்த்தானுங்க. இதெல்லாம் தாண்டிதான் நம்ம நீதிமன்றத்துல போய் ஆளுநருக்கு ஆப்பு வைக்கும் போது சேர்த்து நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு ஆப்பு வச்சது. அப்ப இதுல என்ன தெரியுங்களா? குடியரசுத் தலைவர் இன்னைக்கு கதறாரே ஆளுநருடைய உரிமை, அதெல்லாம் பேசுவோம். ஆனா ஆளுநருக்கு பல முறை வாய்ப்பு கொடுத்தது உச்ச நீதிமன்றம். நீங்க 1 மாசத்துல பேசி முடிச்சுட்டு வாங்க, மாநில அரசோட நெகிழ்வான போக்குல போங்க, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை, நீங்க நியமிக்கப்பட்டவர், அதை புரிஞ்சுக்கோங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் அதிக உரிமை இருக்கு. 2023 பஞ்சாப் அரசு ஒரு வழக்கு தொடுத்ததுல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இவருக்குனே பல நேரம் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டீங்க, செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்யறீங்கன்னு உச்ச நீதிமன்றம் மண்டையில கொட்டி இருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொடுக்கிற தீர்மானங்களை எல்லாம் கிடப்புல போடுறது என்ன நியாயம்? மரியாதையை கையெழுத்து போட்டு அனுப்புங்க, பஞ்சாயத்தை தீருங்க, மாநில அரசும் ஆளுநரும் ஒற்றுமையா போங்கன்னு பல முறை வாய்ப்பு கொடுத்துருச்சு இதே ரவிக்கு உச்ச நீதிமன்றம். ஆனா ரவி அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கல. எனக்கு என்ன, நான் பெரிய ஆளு, மேல சடக்கடின்னு குதிச்ச ஆளு அப்படின்னு தான் அவருடைய மூவெல்லாம் இருந்தது. அதோட மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியை சீரழிக்க பார்த்தாரு. RSS கும்பலினுடைய
அந்த ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய மாணவர் அமைப்புல இருக்கிற கும்பல் எல்லாம் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக குழு சிண்டிகேட் மெம்பரா தேர்ந்தெடுத்தார். இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ண பிறகு வேடிக்கை பார்ப்போமா? நம்ம அரசாங்கம் எப்பவுமே போராடிக்கிட்டே தான் இருக்கும். இப்பயும் போராடுவதற்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்குல தான் மரணாடி அடிச்சது உச்ச நீதிமன்றம். அது மட்டும் இல்ல, தனக்கு கிடைத்திருக்கிற 142 என்கிற சட்டப்பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பொலேர்னு பொழந்தாங்க. அதுல குறிப்பா நீங்க பாட்டுக்கு வாங்கி வீட்டுக்குள்ள போட்டு உங்க வேலையை பார்க்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிறாதீங்க. ஒரு மாசத்துல முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த ஒரு மாசத்துல முடிவெடுங்க. 3 மாசத்துக்குள்ள எந்த தீர்மானம் சட்டமா இருந்தாலும் அதுல முடிவெடுத்து கையெழுத்து போடுங்க. ஒருவேளை திரௌபதி முர்மு மாதிரி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரும் 3 மாசத்துக்குள்ள முடிவெடுங்க. ஒருவேளை உங்களால முடிவெடுக்க முடியல அப்படின்னா மாநில அரசுக்கு காரணத்தை சொல்லுங்க. இந்த காரணத்தினால இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், இன்னும் கொஞ்சம் நான் முடிவெடுக்க எனக்கு கொடுங்க, டைம் கொடுங்க அப்படின்னு மாநில அரசு கிட்ட தகவலை சொல்லணும். அப்படின்னு பொலந்து விட்டுச்சா இதுல கதற ஆரம்பிச்சிச்சு காவி கும்பல். அதுலயும் குறிப்பா ஜெகதீப் தன்கர் மாநிலங்களவையினுடைய அவைத்தலைவர், அவர் தான் குடியரசு துணைத் தலைவராகவும் இருக்காரு. அவர் தான் மேற்கு வங்கத்தின் ஆளுநராகவும் இருந்து உள்வேலை பார்த்தவர். எல்லா ஆளுநரும் உள்வேலை பார்த்தவங்க தானுங்க. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அரசாங்கத்தை செயல்பட விடாம அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணவர் தான் இந்த ஜெகதீப் தன்கர். இப்ப இவர் தான் குடியரசு துணைத் தலைவர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேரளாவில ஆரிஃப் கான் என்கிற ஆளுநர் எந்த வேலையும் பார்க்க விடல. உயர்கல்வி நிலையங்கள் எல்லாம் பாஜக காரனை போட்டாரு போஸ்டிங், RSS காரனை போஸ்டிங் போட்டாரு. மாநில அரசு இதை தடுத்து கேள்வி கேட்டா அதை பயங்கரமா எச்சரிக்கை விடுத்துட்டு பயங்கர உருட்டெல்லாம் விட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் பொலேர்னு அடிச்சு பத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஆரிஃப் கானால பிரச்சனை. இங்க தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவில பண்ண அழிச்சாட்டியோ. தெலுங்கானாவில அப்ப சந்திரசேகர் ராவ், ஏய் நீ என்னமா பெரிய ஆளு, ஆளுநரே இல்லாம சட்டமன்ற கூட்டத்தொடரையே நடத்தி முடிச்சாரு. ஆளுநரே எங்களுக்கு அவசியம் இல்லைங்க, ஒரு ஆணை நீ புடுங்க வேணாம், நீ இல்லாமலே சட்டமன்ற கூட்டத்தொடரை நாங்க நடத்துவோம் அப்படின்னு நடத்தினார். அதே போலதான் தமிழ்நாட்டுல இந்த RN ரவி இவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? 6 பல்கலைக்கழகங்கள துணைவேந்தரையே நியமிக்கல. லட்சக்கணக்கான மாணவர்கள் மேல் படிப்புக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, எந்த வேலையும் பார்க்க முடியல. இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு உச்ச நீதிமன்றம் பொலேர்னு புடலில் அடிச்சு 142வது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு ஆப்பு வச்சது. இந்தியாவை கொண்டாடியது, மாநிலங்கள் எல்லாம் கொண்டாடினாங்க. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பாராட்டு தெரிவிச்சாங்க. தமிழ்நாடு ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. இதுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை செஞ்சிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது இருந்தா திரௌபதி முர்மு மாதிரியான குடியரசுத் தலைவர்கள் தாராளமா நீங்க உங்க குழப்பத்தை தீர்த்துக்கிறது நீதிமன்ற கிட்ட விளக்கம் கேட்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர் கத்தினாரு பாருங்க, 142 உச்ச நீதிமன்றம் ஒரு அணு ஏவுகணையை போல பயன்படுத்துகிறது அப்படின்னு துணை குடியரசுத் தலைவர் கதர்னார். அது மட்டும் இல்ல, நாங்க நாடாளுமன்றத்திற்கு உரிமை இருக்குங்க, ஆனா இவர் சூப்பர் நாடாளுமன்றத்தை போல உச்ச நீதிமன்றம் நடந்து கொள்ளுகிறது. இதை நம்ம பல முறை அடிச்சிட்டோம். நாடாளுமன்றம் சூப்பரா இயங்கலன்னா உச்ச நீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றமா இயங்கும். இது ரொம்ப சிம்பிள். நாடாளுமன்றம் தகுதி இழந்து போச்சுன்னு அர்த்தம். நாடாளுமன்றம் மக்கள் மீது அக்கறையற்றதா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற வலிமையான அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்துது. எல்லா நேரமும் உச்ச நீதிமன்றம் கூட நிக்கிறது இல்ல. இப்படி அரிதான கேஸ்ல நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த கும்பல் ஆரிய பார்ப்பன அதிகார கும்பல் நமக்கு எதிராக நிக்குது. ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேங்க. இன்னைக்கு திரௌபதி முர்மு 14 கேள்வி அனுப்பியிருக்காங்க. இந்த 14 கேள்வி என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு என்ன அவ்வளவு அதிகாரம் இருக்கா? உச்ச நீதிமன்றத்துக்கு ஆளுநருக்கு 200வது நம்பர் கொடுத்திருக்கோம். 200வது சட்டத்தின் கீழே ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த கேள்வி கேட்கிற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கா? ஆளுநருக்கு 201வது படி குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கோம். அந்த காலக்கெடுலாம் எந்த இதுலயுமே கொடுக்கல. காலக்கெடுவே இல்ல, as soon as possible அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு விரைவா நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை தாண்டி நீங்க எப்படி தலையிட முடியும் அப்படின்னு கதறி இருக்கிறாங்க. இந்த 14 கேள்வியுமே நெருக்கி ஆளுநர் குடியரசுத் தலைவர் உரிமையில உச்ச நீதிமன்றம் தலையிட முடியுமா? இது ஒரு வகையான கேள்வி. இன்னொரு கேள்வி, உச்ச நீதிமன்றம் 142 குடியரசுத் தலைவர் மீது பயன்படுத்த முடியுமா? இல்ல சாதாரண வழக்குகளை தான் பயன்படுத்துவாங்களா? குடியரசுத் தலைவரை கேள்வி கேட்கிற உரிமை, அந்த அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கா?
உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா? அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்களோ அதை பூரா கேள்வியாக்கி உச்ச நீதிமன்றம் அப்படி செய்ய முடியுமா? உச்ச நீதிமன்றம் அப்படி பண்ணலாமா? உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா? உச்ச நீதிமன்றம் என்னது? அதை பற்றி பேசுகிற போது அரசியல் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தெளிவா ஒரு விஷயத்த முதல்ல முர்மு புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, தீர்ப்பு கொடுக்காத வழக்குகள் இருக்குல்ல, இன்னும் தீர்ப்பே கொடுக்கல, வழக்கு நடந்துட்டு இருக்கு, ஹியரிங் போயிட்டு இருக்கு. அந்த வழக்குகளை வேணா உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட ஏதாவது கேட்டு திரௌபதி முர்மு அவர்களோ அல்லது ஆளுநர் அவர்களோ ஏதாவது ஒரு தீர்வு கேட்கலாம். ஆனா வழக்கே முடிஞ்சு 415 பக்கம் தீர்ப்பு கொடுத்த பிறகு, உங்களுக்கு ஒரு ஆப்பு வச்ச பிறகு, தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு கேஸுக்குள்ள நீங்க கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. வேணா நீங்க கொடுங்க, இந்த 14 கேள்வியை கொடுங்க, நாங்க அதை விசாரிக்கிறோம். ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு இதுல என்ன இருக்கு, முன்னாடி பின்னாடி என்ன வருதுன்றத பார்க்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆக இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அதிகாரத்தை எல்லாம் சென்ட்ரல்ல கொண்டு போய் குவிக்கணும். எதிர்கட்சி மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களை அதிகாரமற்றதா மாத்தணும், அடக்கி அவர்களை அடிமையா மாத்தணும். இதைத்தான் இன்னைக்கு முதலமைச்சரும் கோவப்பட்டிருக்காரு. எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை அடிமைகளாகிறதுக்கான அல்லது உங்களுக்கு கீழே வைக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு நீங்க மாத்திர ட்ரை பண்றீங்க, அதுதான் உங்களுடைய இந்த நடவடிக்கை காட்டுதுன்னு கடுமையா முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி இருக்கிறார். இப்ப நம்மளே என்ன சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாடு போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடாது, உங்க மக்களுக்கு எந்த நல்லதும் செஞ்சிட முடியாது, எங்களை தாண்டி நீங்க யோசிக்கவே கூடாது, பணம் கொடுக்கறது கூட நாங்க யோசிப்போம், நீங்க கெஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும், திமுறா நெஞ்ச தூக்கிட்டு நீங்க எங்களை கேள்வி கேட்க கூடாது, ஏன்னா நாங்கள் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறோம் என்கிற திமுறை காட்டக்கூடியதான் திரௌபதி முர்மு அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த 14 கேள்வியில நமக்கு புரியுது. அப்ப ஆளுநரோ திரௌபதி முர்முவோ இந்த நாட்டினுடைய மன்னர்கள் இல்லை, இந்த நாட்டினுடைய அனைத்து அதிகாரிகளையும் கொண்டிருக்கிற மக்களை விட அதிகாரம் கொண்டவர்கள் கிடையாது. மக்களாட்சியில அதிகாரம் மிக்கவர்கள் மக்கள் தான். நாங்க நினைச்சா மட்டும்தான் இங்க ஆட்சி இருக்கும். அத முதல்ல முர்மு போன்ற ரப்பர் ஸ்டாம்புகள் புரிஞ்சுக்கணும். ஏன் உங்களை இவ்வளவு கோமா பேசுறேன்னா, உங்க கண் முன்னாடி தானே பழங்குடி பெண்களை நிர்வாணமாக்கி கூட்டிட்டு போனாங்க. என்ன பேசுனீங்க? பேச கூட வக்கில்ல, குறைந்தபட்சம் ஒரு கோவப்பட கூட உங்களால முடியல. நீங்க பேசலாமா? 14 கேள்வி, 16,000 பதில் இருக்குங்க, பார்க்கலாம்.